இந்த பப்பாளி ரொம்ப நேரமா வெளியிலே இருக்கு. இத பங்கு பிரிச்சுட்டு இந்த வெட்டுறதுக்கு போங்க. ஒரு வேலையா தான் பார்க்க முடியும் என்னால. வெயிட் பண்ணு. அது நீ ஒன்னும் காமெடி எப்படி பண்ணலையே? வழி நடத்தணும்னு பிக் பாஸ் தான் சொன்னாரு. இத பங்கு பிரிச்சுட்டு விஷுவலா இருக்கட்டும், பங்கு பிரிச்சுட்டு போங்க. முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னால முடியல. முடியாதியா? அதாவது இவங்க 2 பேரும் ரொம்ப செவ்வன வேலை செய்வாங்க நான் சொன்னா. ஏன்னா இவங்களுக்கு வந்து யார் சாப்பிடனாலும் கவலை இல்ல, யார் என்ன ஆனாலும் கவலை இல்ல. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். அவங்களுக்கு என் மேல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரி அது பரவாயில்ல, நீ என் கூட பேசாத பண்ணாத. வேலை பண்ணலாம். நாளைக்கு கரெக்டா பண்ணலாம். உங்களை தான் கேள்வி கேட்பாரு. வரணும். வருவான் பாரு. வரணும். எல்லாரும் கேளுங்க. விக்ரம்காக இந்த வார்னிங் நான் கொடுக்குறேன். நானும் சாண்ட்ராவும் ஹஸ்பண்ட் லைஃப்னு எல்லாருக்கும் தெரியும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நாங்க பேசிக்கிறோம். ஓகே, நான் இன்னைக்கு அவங்கள ஓட் பண்ணாம இருந்து பயாஸ் பண்ண நினைக்கிறீங்களா யாராவது? இல்ல நான் நியாயமா ஆடுறேன். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நான் உங்களை வார்ன் பண்றேன். அவங்க பூண்டு போட்டாங்கன்னா அந்த பூண்டு நான் பக்கத்துல இருந்தா சொன்னீங்க, சபரி பக்கத்துல இருந்தா. நீ என்கிட்டயும் அந்த வார்த்தை கேட்டீங்க, எல்லார்ட்டையும் கேட்டிருக்கலாம். ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா வந்தா 2 நிமிஷம் பிக் பாஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் டோர் திறந்து வைக்க சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போய் ஒய்ஃபை கூட்டு வாங்க. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க போய் சொல்லுங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? முட்டா பயல. நீங்க தானே சொல்றேன். நீங்க வாய்ஸ் ஏத்தாதீங்க. வாய்ஸ் தானே சொல்றீங்க. வாய்ஸ் நீங்க தானே சொல்றீங்க. நீங்க தானே சொல்றீங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? நான் பேசிட்டேன். சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க. ரிக்வெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் பேசுங்க. அவங்க தண்ணி கண்டஸ்ட், நான் தண்ணி கண்டஸ்ட். இருந்துட்டு போகுது. இருக்கட்டுங்க. ஈஸியா ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ நீங்க தானே சொன்னீங்க. பரவாயில்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வைஃப் என் கூட இருக்கணும் ஆசையா இருக்கு. ப்ளீஸ் போய் பஞ்சம். வருமனுங்க போட போத்தலாக்கே. பானியா சாக்கே. பின்னாடி வந்து முதல்ல குத்துறப்ப நான் எங்க முன்னாடி நின்னு பேசுறேன். நான் முன்னாடி நின்னு அதான் என்கிட்ட நீ பேச மாட்டாங்க. சரி பரவாயில்ல. கோகண்டஸ்ட் நீங்க பேசாதீங்க. இது எனக்கு வந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். உனக்கு வரல எல்லாம். என்கிட்ட பூண்டு மேட்டர் டைரக்டா எல்லா வாட்டியும் வரும்போது ஐயா பிரஜின் ஐயா நீங்க ஃபீல் பண்ற ஏன் பிரஜினியா நோன்றீங்க? நோண்ட நடுவுல வந்து முன்னாடி நோண்டியா? பிடிக்கலனா மூஞ்சி மேல சொல்றீ. மூஞ்சி மேல நான் பின்னாடி எல்லாம் நோண்டலங்க. ஐயா அந்த முன்னாடி தான் பேசினேன். உங்க முன்னாடி தான் பேசினேன். பின்னாடி குத்தாது, முன்னாடி பேசுங்க. யோ, என்ன இவன்? நான் தண்ணி கேட்டஸ்டா இருக்கேன். உங்களுக்கு அவ்வளவு தைரியமா வந்து பேசுங்க. அதுக்கு நான் உட்கார்ந்து பேசுறேன். இதுக்கு மேல கேட்ட நல்லா இருக்காது. இவங்க ஒரு கப்பலா வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கு. அது ஏன் பெர்ஸ்பெக்டிவ் அது அன்ஃபேரா இருக்கு நான் சொல்றேன். ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். எந்த கேம் வந்து கப்பலா ஆடுற மாதிரி தெரிஞ்சது விக்ரம்? எல்லா கேமுமே. எல்லா கேமும் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பேர் சேர்ந்து கப்பலா கேம் ஆடுறோம்னா ஒரு கண்டஸ்டன்ட், நான் 2 வெவ்வேறு கண்டஸ்டன்ட். நீ இதுதான் பண்ணுவ, நான் அப்படிதானே பண்ணுவேன். முடிஞ்ச பாத்துக்கடா என்ற தைரியமா நீ சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். நேத்து நடந்த டாஸ்க் என்ன பண்ணோம்? புரியல. கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. எனக்கு புரியல. வாய் சரியில்லையா? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. அது கரெக்ட் தான். உங்களுக்கு அந்த புத்தி இருந்தா கரெக்ட். வாய் சரியில்லைன்றது ஒத்துக்கிட்டா கரெக்ட். வாய் சரியில்லைன்றது என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. வாய் மட்டும் இல்ல, இங்க கூட சரியில்லை. உங்க ரூட்ல நான் வர மாட்டேன். என்ன தேவையில்லாம டிச் பண்ணீங்கன்னா நான் காலி பண்ணி விட்டுறேன். காலி பண்ணுங்க, அவ்வளவுதான். ஐயோ காலி பண்ணுங்க. எங்க செய்டா பண்ணுவேன். ஷுவர் சாட்டா பண்ணுங்க. ஷுவர் சாட்டா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். என் மேல தேவையெல்லாம் வண்டி வச்சு இடிச்சீங்கன்னா ஐயா நான் வண்டியே இல்ல ஐயா நான் வண்டியே கண்டமாக்கிடுவேன். அப்புறம் அது யாரா இருந்தாலும் சரி தைரியமா மோதுங்க. இடிச்சு டேஷ் ஆகிடுவான் சத்தியமா எவனா இருந்தாலும். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு.